பாத்துறீங்களா? ஐயா உங்களுக்காக நான் சாப்பிடாமல் இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் என்பது தன்னை மேன்மை பாராட்டுகிறவன். அவன் என்ன பண்ண முறிந்து விழுந்தான். நிறைய பாஸ்டர் மாதிரி அப்படிதான். நான் வந்து இந்த பிசாசை துரத்துவேன். இப்படிதான் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ யார் என்பதை காண்பிப்பதற்கு ஊழியம் அல்ல, வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் யார் என்பதை காண்பிப்பதற்கு பேர் தான் ஊழியம். கரங்களை தட்டி தேவனை மேம்படுத்துவோம். அதான் சொல்றது பாருங்க. ஐயோ நிறைய உபவாசம் இருந்து ஜபிச்சாருன்னா எல்லாம் போயிடணும். நான் சொல்கிறேன், வார்த்தை இல்லாம ஒரு வருஷம் நீ ஜபிச்சாலும் என்ன பண்ணாது, போகவே போகாது. வார்த்தையின் மகத்துவம், மகிமை, கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வருகிற வார்த்தை, செங்கடலை இரண்டாய் பிளந்து தரையிலே நடக்க செய்கிற தேவ வார்த்தை குறித்து உங்களுக்கு தெரியுமா? ஐயாவை பத்தி தெரியும். ஐயா எத்தனை நாள் சாப்பிடாம இருக்கிறத பத்தி தெரியும். ஐயா அதிகாலமே தூங்காம ஜபிக்காருன்றது தெரியும். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? நான் தூங்கினாலும் என்னை காக்கிறவர் ஒருபோதும் தூங்குவதில்லை. நிறைய பேர் இந்த பாஸ்டர் தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கிறாங்க. அவர் அட்ரஸ், அவர் விலாசம், அவர் போன் நம்பர் கிளியரா வச்சிருப்பாங்க. ஆனால் தேவன் யார் என்பதை குறித்து அவர்களுக்கு எந்த விதமான வெளிப்பாடும் இருக்கவே இருக்காது. நீங்கள் யார், உங்களால் என்ன முடியும், நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பதை குறித்து யாருக்கும் வெளிப்பாடு இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, எரிகோ மதில் நிற்பதற்கு முன்பாகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களும் பேசுறாங்க. யோசுவாவை வழி நடத்தும் போது, ஐயோ அது வானளாவி அளவில் இருக்குது, உயரமா இருக்குது, அகலமா இருக்குது, அதெல்லாம் யாராலும் என்ன பண்ண முடியாது, இடிக்க முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. அதனால இது இடிந்து விழுகலாம், நாம அந்த பக்கம் கானான் என்கிற ஆசீர்வாதமான தேசத்திற்கு என்ன பண்ண முடியாது, போகவே முடியாது. 30 லட்சம் ஜனங்களும் ஒன்னா சேர்ந்து பேசுறாங்க. யோசுவா தனி மனிதனாய் நின்று பேசுகிறான். கர்த்தர் இன்றைக்கு இந்த பட்டணத்தையும் இந்த ராஜாக்களையும் இந்த மக்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார். நடப்பதற்கு முன்பாகவே பார்வை